இந்த கொராக்கல் ரைட்ஸுக்கு 4 பர்சனுக்கு 1500 சார்ஜ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த கொராக்கல் ரைடுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு மட்டும் அங்கே இருக்கிற ப்ளூ டிஷர்ட் போட்டுட்ருக்கிற மக்கள்கிட்ட கேட்டுறாதீங்க, பின்னாடியே விழுந்துருவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையில் தான் போய் முடியும். ஏன்னா சில டைம் நமக்கு பசிக்கும், நம்ம சாப்பிடக்கூட தோணும். அதர்வைஸ் நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கொஞ்ச நேரம் என்ஜாய்மெண்ட் பண்ணலான்னு இருப்போம். பட் அவங்க ரொம்பவே நமக்கு டார்ச்சர் பண்ணிடுவாங்க இமீடியட்லி அந்த போட்டில் புக் பண்ணுறதுக்காக. இங்கே பார்த்தீங்களா, மேல் ஃபீமேலோட செப்பரேட் பிளேஸ் வாட்டர் ஃபால் என்ஜாய்மெண்ட் இருக்குது. ஃபீமேலுக்கு க்ளோஸ்டு கான்டாக்டில் தான் வச்சுருக்காங்க. இறைவன் கூட ஃபீமேல்ஸ்க்கு க்ளோஸ்டாக வச்சு பாதுகாக்கிறது தான் இறைவனோட வேலையும். ஸோ இங்கே நம்ம நல்ல செக்யூரிட்டியாக வாட்டர் ஃபாலோட என்ஜாய்மெண்ட்டை அவாய்ட் பண்ணலாம். சுப்ஹானல்லாஹ். ஸ்மால் பேபிஸ் சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மங்கி சடனாக வரும், அது நம்மளை உத்து பார்க்கும். அது பார்க்கும்போது தான் ஒரு டவுட் வருது, ஒருவேளை நம்ம கண்ணாடியை எடுக்க வந்திருப்பாங்களோன்னு. ஸோ தட் அந்த மங்கீஸ் ஒன்றுமே பண்ணாது. ஆனால் இந்த மங்கீஸாரோடைய பார்வை தான் கொஞ்சம் எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான சிட்டியை ஒகேனக்கலை விட்டுட்டு வெளியே வர, இந்த வாட்டர் ஃபால் ஏரியாவை விட்டுட்டு வர மனசே இல்லை. இருந்தாலும் இவ்வளோ பிளெஸ்டாக கொடுத்த நேச்சுரல் சீனரிஸ்க்கு இறைவனுக்கு ஒரு தேங்க்யூ சூரா ஃபாத்திஹா படித்து கன்வே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதர் எண்டில் பார்க்கும்போது ஒரு காமான பொலைட்டான ஸ்மால் பாண்ட் போயிட்டே இருக்குது. அந்த இடமும் ரொம்ப காம் அண்ட் பேஷன்ஸ் இருக்குது. பார்க்கவே அமைதியாக கூட இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த டைம் முடிஞ்சிருச்சு. இயர்லியராக வந்திருந்தால் மேபி நிறைய பிளேசஸை கவரப் பண்ணியிருந்துருக்கலாம். இருந்தாலும் இறைவனுக்கு நம்ம என்ன கொடுத்தாலும் தேங்க்ஃபுல்லாக இருந்தால் தான் நெக்ஸ்ட் டைம் நமக்கு இன்னும் பிளெஸ்ஸிங் கொடுப்பாரு இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போது குரோக்கடைல் ஃபார்மை பார்த்துக்கலாம். அதாவது குரோக்கடைல்